டிஎஸ்எஸ் ரவிச்சந்தர், இதில் இப்போ மீண்டும் இந்த கல் அப்படின்ற ஒரு விஷயமும் கல்லுக்கு ஏன் அனுமதி வழங்கலை அப்படின்னு கேட்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிற ஒரு விஷயம். நல்லசாமி ஐயா வந்து ரொம்ப நாளாக அதை பற்றி போராடிட்டு இருக்காரு. அண்ணாமலை ஐயா வந்து 1.5 வருஷம் முன்னாடி இந்த கல்லுங்கிறத கொண்டு வாங்க, அதுதான் நல்லது. அந்த போதைன்னு பார்க்குறதே முதல்ல தவறு. 2 விதமாக பார்க்கணும். சாராயம்னு கொடுக்கப்படுற டாஸ்மாகில் வந்து வழி தெரியாது அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லுவாங்க. ஆனால் அது வழியே தெரியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும், நடு ரோட்டில் படுத்துட்டு இருப்பாங்கிறது தான் டாஸ்மாக் சாராயத்தினுடைய தலைவிதி. ஆனால் கல் குடித்தவன் நடு ரோட்டில் படுத்துட்டு இருந்தான் அப்படிங்கிறதுக்கெலாம் வரலாறு இல்லை. ஏன்னா அது வந்து வழி தெரியாமல் பண்ணுமே ஒழிய போதையை அப்படியே டான்ஸ் ஆடலாம் வைக்காது. அடிப்படையில் டாஸ்மாக் சாராயம்ங்கிறது வந்து மாநிலம் முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் வந்து மத்திய அரசு கிட்ட போய் திருமாவளவன் ஐயா மாதிரி நீங்கள் இந்தியா பூரா நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, அப்புறம் ட்ரம்ப் கிட்ட போய் உலகம் பூரா நிறுத்துங்கன்னெலாம் பேசிகிட்டு இருக்கிற விஷயமே கிடையாது. ஒரு மாநிலம் முடிவெடுத்ததுன்னா இது வேணும் வேண்டாம் அவ்வளோதான் அதில் இருக்கிற ஒரு விஷயம். பீகார்லேயும் குஜராத்லேயும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. அங்கே சாராயம் கிடைக்கலையான்னு கேட்டால் திருட்டு தம் எல்லா பக்கமும் அடிக்கத்தான் செய்வான். அவனை பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு தான் பண்ணணும். அதுக்காக கல்யாண வீடு மாதிரி திறந்தே விட்டுற முடியுமாங்கிறது தான் கேள்வி. இந்த அரசனுடைய நோக்கம் உங்களுக்கு 2 வருஷம் முன்னாடி ஒரு ஜீவோ வந்தபோது தெரியும். கல்யாண மண்டபங்கள்லேயே அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இல்லை அந்த ஜீவோ கேன்சல் பண்ணிட்டோங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த அரசுக்கிட்டேருந்து நீங்கள் இங்கே எதிர்பார்க்க வேண்டிய. இதை நாம் ஏன் திமுகவை நோக்கி சாடி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், 2016 ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு பிரியப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு சாராயத்தை கொண்டு வந்த, அதற்கு பிறகு தேர்தலுக்கு முன்னாடி அதை மாற்றி கொண்ட பிறகு அதையே கண்டினியூ பண்ண கருணாநிதி ஐயா தான் சொன்னார். அதுக்கப்புறம் அதை ஸ்டாலின் ஐயா சொன்னார். ஒரு சொட்டு மருந்து சாராயம் கூட வராதுன்னாரு. கண்மொழி அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கேள்வி என்னென்னா, இந்த மது விலக்கு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கொண்டு வந்துருங்க. அதுக்கு மாற்று வேணுங்கிறது தானே உங்களுடைய பிரச்சனை. மதுவுக்கு பதிலாக மாற்று வேணுங்கிறது தானே உங்கள் பிரச்சனை. அந்த மாற்றை நீங்கள் எங்கேருந்து கொண்டு வரலாம்னு கேட்டால் கல்லில் தான் கொண்டு வர முடியுங்கிறது தான் அடிப்படை. இப்போ ஒரு உதாரணத்துக்காக நான் இல்லை, கல் தடை செய்யப்பட்டதுக்கான காரணமாக சொல்கிறது ஒன்று, அதுவும் போதைப் பொருள் அப்படின்றது ஒன்று இருக்குது சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, டாஸ்மார்க்கை மூடி ஒரு பூரண மதுவிலக்கு கொண்டுட்டு வந்தோம்னா அதன் மூலமாக கள்ளச்சாராய விற்பனை அதிகமாகும். பாருங்க, கள்ளச்சாராயம் விற்பனை அதிகமாகும். அதை தடுப்பதற்கு காவல்துறை கிட்ட நீங்கள் உரிமையை கொடுத்துட்டீங்கன்னா அவன் எல்லாரையும் உள்ள தூக்கி போட்டுருவான். காவல்துறைக்கு இடர்பாடு கொடுத்தீங்கன்னா தான் பிரச்சனைங்கிறதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு கொள்ளையை நான் ஏன் அனுமதிக்கிறேன்னா திருட்டு ஜாஸ்தி ஆகிடும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அது தவறான ஒரு விவாதம். இன்றைக்கி வந்து நம்ம ஜம்புதீவு பிரகடனத்தை கொண்டு வந்த நாள் அப்படிங்கிற அடிப்படையில் அதில் மருதுபாண்டியன் சொன்ன ஒரு 2-3 வார்த்தைகளை வைத்து நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். அதாவது ஒரு அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு கடுமையான சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினார். நாகரிகமாக இருக்கிறத மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். முட்டாள்தனமாக ஒரு ஆட்சியை இவங்க செய்து கொண்டிருக்கார், நவாப் செய்து கொண்டிருக்கிறாரு. நாய்களை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பிரகடனத்தில் வர. மீசையை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் அந்த பிரகடனத்தில் வந்த ஒரு அற்புதமான நாள் இது. கிட்டத்தட்ட பல 1801 வந்த ஒரு விஷயம். அது மாதிரி தான் டாஸ்மாக்கு முடிவு எடுக்கணும். டாஸ்மாக் சாராயத்துக்கு நீங்கள் முடிவு எடுக்கணும்னு பண்ணிங்கன்னா மக்கள் நல்லா இருக்கணும், அதனால் சாராயம் இருக்கக்கூடாது. இவ்வளவு தான் நீங்கள் அதில் கொண்டு வரணுமே தவிர வேறு விதமாக, அதாவது ஒரு உதாரணம் ஒரே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மட்டும் சொல்லுங்களேன். மதுன்னு பார்த்தா எல்லா மதுவும் போதை தான், டாஸ்மார்க்கில் விற்கக்கூடியதும் போதை தான், அதே சமயத்தில் கல்லும் போதை தான்றப்போ டாஸ்மார்க்கை மூடுங்கன்னு சொல்கிறது நியாயமான வார்த்தையாக இருக்கும், பூரண மதுவிலக்குன்னு சொல்கிறது நியாயமான வார்த்தையாக இருக்கும், கல்லையும் திறந்து விடுங்க அப்படின்றது சரியான வாதமா? சாராயம் வாட்டர் பேரிஸ் காம்பவுண்டுங்கிற இதில் இருக்குங்க, 3% இருக்கும். சாராயமே கூடாதுங்கிறதுக்காக நான் வாட்டர் பேரிஸ் காம்பவுண்ட் வாங்க மாட்டேன்னு சொல்கிறது நியாயமான அணுகுமுறை இல்லை. எங்கே அது மருந்தாக இருக்க வேண்டுமோ அங்கே மருந்தாக இருக்குது. எங்கே விருந்தாகவோ அல்லது விழுகின்ற ஒரு பாறை கல்லாகவோ இருக்குமோ அங்கே தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். தொடர்ந்து வந்து இதில் சாவுகள் அதிகமாகி கொண்டு வருதுங்கிறது தான் கேள்வி. சாராயம் எத்தனையோ இதில் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற சித்த மருந்துகள்லேருந்து சாப்பிட்ற இங்கிலீஷ் மெடிசன்லேருந்து எல்லாத்துலேயும் ஆல்கஹால் இருக்கத்தான் செய்யுது. அப்போது அதை வைத்து கொண்டு நீங்கள் பேசக்கூடாது. ஒன்றும் வேணாங்க, கோவிட் டைமில் எல்லா கடையும் மூடி இருந்தாங்க, கரெக்டாக? அந்த டைமில் என்னென்னோ டெக்னிக் கண்டுபிடிச்சி இதில் இது போட்டால் போதை வரும், அதில் இதை போட்டால், விஞ்ஞானிகள் எல்லா பக்கமும் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் செய்து கொண்டு தானே இருந்தாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அதற்கு ஒரு தடை பண்ணோம், எல்லா வேலையும் பண்ணோம். கேள்வி, இது தேவையா தேவையில்லையாங்கிறது யார் முடிவு எடுக்கணும்? ஆட்சியில் இருக்கக்கூடியவர் தான் முடிவு எடுக்கணும். அவங்க ஒன்று எந்த அடிப்படையில் அதை சொல்கிறாங்க? கல் வேணாம், டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு மதுபானங்கள் வேணுன்ற எந்த அடிப்படையில், என்ன கொள்கையின் அடிப்படையில் முடிவு செய்யுங்கிறத கொஞ்சம் மறைஞ்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஒரு சரக்கு வாங்குங்க, எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க, பிடிக்கிறவங்க, அவங்க சொல்லியிருக்காங்க,
பாண்டிச்சேரியில் வாங்கிட்டு வாங்க, பெங்களூரில் வாங்கிட்டு வாங்க, தமிழ்நாட்டில் வாங்கிட்டு வாங்க. ஆளை முடிக்கணும்னா தமிழ்நாட்டை கொடுத்தீங்கன்னா போகிறோம். ஆள் கொஞ்சம் டான்ஸ் ஆடணும்னா பாண்டிச்சேரி, பெங்களூருக்கு பிடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இங்கே விற்கிறதெல்லாம் வந்து இந்த வெளிநாட்டு கதைகள்லாம் யாருமே கேட்கறதுக்கு இல்லை. பச்சையாக பயன்படுத்தணும்னா ஜூனியர் விடனில் போட்டிருந்தது கக்கூஸ் கழுவுற கெமிக்கலை போட்டு தான் இவங்க தயார் பண்ணுறாங்கங்கிறது தான் பச்சையான உண்மை. அதை மறந்துட்டு இதை வந்து ஃபாரின் லிக்கர் அப்படி இப்படின்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வேண்டான்னு சொல்லிடுங்க முதல்ல. முடியாது இல்லை, அது இல்லைங்க. அரக்கிண்டி அம்சங்கள் அதான் இப்போ கொக்கோ கோலா கூட அப்படி தானேங்க. அவன் என்ன உங்களுக்கு எழுதி கொடுத்தானா இப்படி தான் தயாரிக்கிறேன் என்னுடைய ரெசிபின்னு சொன்னானா? சொல்லலை. அவன் வந்து கொக்கோ கோலான்னு வரான், நம்ம ஊர் தண்ணியில் கலந்து கொடுக்குறான், நம்ம எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அவன் கொக்கோ கோலான்னு இல்லை, எல்லாருமே பேண்டா கிட்டா எல்லாரையுமே வச்சுக்கோங்க. கேள்வி என்னன்னா, அப்படியெல்லாம் லேபிள் ஒட்டிடாதீங்க. அது சாராயம், அது அழிவு, அவ்வளவுதான். முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு சொன்னார் இல்லையா, நான் அப்பா சொல்கிறேன் போதை என்பது அழிப்பதை தவிர வேறு எதுவும் தெரியாது சொன்னாரா இல்லையா? அதோட நிறுத்திடணும். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் கம்மாலாம் போட்டு இது இப்படி கொண்டு வரலாமா அப்படி கொண்டு வரலாம். மாற்றாக சொல்லுவது என்ன அப்படின்னு சொன்னால், கல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடித்து சொல்கிறேன், அந்த போதை அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஓரிரு நாளில் பண்ணிடணும். அதுலேயே டெக்னிக்லாம் வச்சுருக்காங்க, பச்சை மிளகா போடுறவங்கலாம் இருக்காங்க. அதையெல்லாம் நம்ம பேசுறதுக்கு இல்லை. இங்கே ஒரே ஒரு ஆவின் பூத்து மாதிரி, ஒரே வரி தான், ஒரு ஆவின் பூத்து மாதிரி கேரளாவில் இருக்கிற மாதிரி அங்கங்கே ஆவின் பூத்து மாதிரி ஒரு கல்லுக்கடை பூத்து ஓப்பன் பண்ணுங்க, கொடுங்க. நியாயமாக நடந்துட்டு போயிடும். தவறான ஒரு இதை கலக்கிறது, சுண்ணாம்பு கலக்கிறது அதெல்லாம் நடக்காது. தென்னங்கல்லை பற்றி பல விதமான கருத்துக்கள் இருக்குது. அது கேரளாவுக்கு ஒத்து வரலாம், ஆனால் இங்கே ஒத்து வரமாங்கிறது தெரியாது. பணங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற. இதில் இன்னொரு அம்சம் இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஆளும் கட்சியினுடைய அல்லது வந்து தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய தொழிலதிபர்களை, ஆலை அதிபர்களினுடைய சொத்துக்கள் தான் இதுக்குள்ளே இருக்குது, அதற்காக மட்டும்தான் அப்படின்ற ஒரு பார்வை. அதுதான் நியாயம். நீட்டுக்கு மட்டும் என்ன, மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறவங்க பண்ணுறதுனால தான் நீட்டை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிறைய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்கங்கிறது வேற ஒரு அரசியல். இந்த சாராயம் விஷயத்தில் நம்ம ஆட்களே உள்ளே வர்றது, அமைச்சர்களே உள்ளே வர்றதுங்கிற அளவுக்குலாம் அது போனதுக்கான காரணம் ஐயா, அது டாஸ்மாக் வந்ததுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். ஒரு 10 சாராய அதிபர் தான் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தான். உண்மையை சொன்னான். நீங்கள் என்ன தான் முதலமைச்சர் காமராஜ், கக்கன் எல்லாரையும் நீங்கள் சொன்னீங்கனாலும் அவங்க தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்க வைக்கிறது தான் சட்டமாக இருந்தது. ஒரு மறைமுகமாக சொல்கிறேன், எப்படி உலகத்தை ஆயுத தாங்கி விற்பனைகள் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. டாஸ்மாக் மூலமாக வர்றதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த பணம் அரசுக்கு வருகின்ற ஒரு விஷயமாச்சு. 150 பாட்டில் அனுப்பிட்டு 100 பாட்டில் கணக்கு காட்டுறது மாதிரிலாம் டாஸ்மாக் தொடங்கப்படலை. தொடங்கப்பட்ட போது நேர்மையாக அதனுடைய பணம் அரசாங்கத்துக்கு வரணும். அதை பல விதமாக திரும்பி அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கணும் தான் வந்தது. 2 கேள்வியை நாம் குழப்பிக்க கூடாது. டாஸ்மாக் வேணும், அது ஒரு டிஸ்கஷன். கல் என்பது நீங்கள் சொல்லக்கூடிய வகைகளான மோசமான போதை அல்ல. நான் உங்கள்கிட்ட அதையே கேட்குறேன். டாஸ்மாக் வேணாம், கல் வேணும், எந்த புள்ளியில் உங்களுடைய பதில்? டாஸ்மாக் வரியில சொல்லுங்க. டாஸ்மாக் வேண்டாம், ஃபுல் ஸ்டாப் வேண்டும். இல்ல, டாஸ்மாக் வேண்டாம், ஃபுல் ஸ்டாப். காரணம் என்னன்னா, சரக்கு ரொம்ப மட்டமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, நடு ரோட்டில் எல்லாரும் படுத்துட்டு இருக்காங்க, நலிந்தவர்களுடைய உயிர்கள் போகிறது. அதோட மேட்டர் முடிஞ்சு போச்சு. கள்ளசாராயம் தடுக்கப்படுவதற்கு கூட ஒரு அளவுக்கு காரணம் நீங்கள் பார்க்குற 1-2 இடத்துல தான் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு கூட காரணம் டாஸ்மாக் வியாபாரம் பாதிச்சிருமோங்கிறதுக்காக தான் கள்ளசாராயமே தடுக்கப்படுறதுங்கிறது வேற விஷயம். சாராயத்தில் என்ன கள்ளசாராயம் நல்ல சாராயம் தூக்கி போடுங்க, அதோட மேட்டர் முடிஞ்சு. ஆனால் இதை கல்லை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு போதை வஸ்துவாக தயவு செஞ்சு பார்க்கக்கூடாது. அதை அடிப்படையில் என்ன நான் இன்னும் கொஞ்சம் மெருகூற்றி சொல்லுவேன்னு சொன்னால், அது ஒரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்படித்தான் நம்ம எல்லாரும் இருந்துட்டு இருந்தோம். அதை கொடுக்கின்றவர்களால் வீட்டுக்கு கரெக்டாக போக முடியும், அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போக முடியும், இவ்வளவுதான். அந்த பழக்கத்திலிருந்து கொண்டு வருவதற்காக, அதாவது அவனை அங்கிருந்து மீட்டு வருவதற்காகவாவது நீங்கள் கல்லை கொண்டு வர வேண்டும் அப்படின்றத சப்சிடரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ மருத்துவர் ராமதாஸ் இருக்காரு, அவருக்கு தெரியும், பல ஆண்டு காலமாக இதை எதிர்த்து கொண்டு வர்றார். அன்புமணி ஐயா பல ஆண்டு காலமாக, கம்யூனிஸ்ட் ஐயா நண்பர்களிடம் கேட்டிங்கன்னா அவங்க பல ஆண்டு காலமாக எதிர்க்கிறாங்க. தொழிலாளிகளுக்கு பாதிப்பு. திருப்பூருக்கு போங்க சார், 5 நாள் சம்பாதிச்சு 3 நாள் 2 நாள் செலவழிக்கிறதுன்னு இருந்தது 2004 வரைக்கும். இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா 3 நாள் சம்பாதிச்சு 4 நாள் செலவு பண்ணுறான். அப்போ நீங்கள் உழைப்பாளிகளுடைய உற்பத்தியை வீணடிக்கிறீங்க, அவன் குடும்பத்தை சாவடிக்கிறீங்க. அதன் மூலமாக கணக்கையாவது ஒழுங்காக காட்டுங்கன்னா அதையும் காட்ட மாட்டேங்கிறீங்க. அதே பிரச்சனை தான் வரும். இல்லை, கல்லுக்கடையில் அது வராது. எனக்கு காரணம் சொல்லிடுறேன். வழி தெரியாதுங்கிற வரைக்கும் கல் உங்களுக்கு பயன்படும். நான் வந்து அதை தெளிவாக சொல்கிறேன்.
தப்பு எதில் வேணாலும் பண்ணலாம். அதுக்கு தான் நான் கோடிட்டு காட்டினேன். கோவிட் காலத்தில் மருந்துகளில் கூட இதை போடு அதை போடு சால்ட்டை போடு அதை போடுன்னு சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க. அது அந்த விஞ்ஞானிகளெல்லாம் சாவ விட்டுருங்க, செத்தே தொலையட்டும். ஆனால் பொதுமக்கள் அப்படின்னு நீங்கள் வரும்பொழுது கல்லினால் செத்தான் அப்படிங்கிற கேள்விக்கு வராது. அங்கே கலப்புகள் வரலாம், எதில் வேணாலும் வரலாம். இப்போ நம்ம சாம்பாரில் கலக்கலாம், இதில் கலக்கலாம், எத்தனையோ விஷயத்தில் நடக்குது. அப்படி கலக்காமல் இருப்பதுக்கு நீங்கள் ஆவின் பூத்து மாதிரி கல்லுக்கடை பூத்துனே ஓப்பன் பண்ணுங்க. அதனால் என்ன தப்பு? டாஸ்மாக் நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் அதை நடத்துவதற்கு நியாயமான காரணத்தை நான் சொல்லிட்டேன். இல்ல டாஸ்மாக் வரல, மதுக்கடையில மூடுன்னு சொல்றது சரியான பார்வையா இருக்கும். ஆமா. பூரண மதுவிலக்கு கொண்டுட்டு வாங்கன்னு சொல்றது, ஒரு ஆவின் பூத்து மாதிரி நீங்க கல்லுக்கடையும் கொண்டு வாங்கன்னு சொல்றது கல்லு சரியான பார்வையா? மது வகையில் வரல அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன். கல்லு மது வகையில் வரல அப்படின்னு தெளிவா சொல்றேன். நீங்க மோர் வந்து ஒரு 4 டம்ளர் குடிச்சிங்கனாலே என்ன பண்ணும், தண்ணியை 5 லிட்டர் குடிச்சிங்கனாலே என்ன பண்ணுங்கிறதுக்கெல்லாம் கருத்துக்கள் இருக்கு. இப்போது கோவிடுக்கு முன்னாடி 2013 ஜெயலலிதா அம்மா இந்த நிலவேம்பு கொண்டு வரும்பொழுது நிலவேம்பு மிகப்பெரிய அளவில் பரவலாக தமிழ்நாடு பூரா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்ததுனால தான் கோவிட் காலத்தில் நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து பெரிய அளவில் சௌரியமாக வந்ததுங்கிறத நான் பார்த்துருக்கேன். நான் திருப்பூரில் தான் இருந்தேன், நான் பார்த்துருக்கேன். சார் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குன்னா 24 மணி நேரமும் திறந்துருக்கு. எப்போ வேணாலும் நீங்கள் போய் மருந்து வாங்கலாம். அது கூட இப்போ ஒரு சாராய கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல மருந்து பிராண்ட் ஏ பிராண்ட் பி பிராண்ட் சீன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிராண்டே என்னால் வாங்க முடியாது. ராத்திரி 10 மணிக்கு மேலே பிராண்டு சியோ பிராண்டு டியோ கிடைக்கும். அதை கொடுத்து விட்டு நான் படுத்து தூங்குறேன், அடுத்த நாள் வீட்டுக்கு போகிறதில்லை. இது ரொம்ப அநியாயமான விஷயம். ஃபஸ்ட்டு மது விலக்க கொண்டு வந்துருங்க. கல்லை மதுவாக போதையாக பார்க்காதீங்க, கல்லை விவசாய பொருளாக பாருங்கள். அதற்கு பிறகு அதில் நீங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் வேணால் கொண்டு வாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஆவின் மாதிரி தெளிவாக பூத்ஸே ஓப்பன் பண்ணுங்கள். கேரளாவில் இல்லையா கல்லுக்கடைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அங்கே போகிறவங்க போகிறாங்க, நல்லா தான் திரும்பி வர்றாங்கங்கிறத நான் கண்கூட பார்த்துருக்கேன். இங்கேருந்து திருச்சூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது. ஆக அரசியல்வாதிகளிடம் கேட்கக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, ஐயா உங்களுக்கு ஒரு 20,000 கோடி நஷ்டமாகுதுங்கிறது எங்களுக்கு புரியுது, 2 பேர்கிட்ட போகுதுங்கிறத பற்றி தியாகராஜன் ஐயா சொன்னதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் அதை தூக்கி போட்டுட்டு தயவுசெய்து இந்த சாராயம் என்பது இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு முதல்ல வாங்க. ஏன்னா ஐயா கருணாநிதி ஐயா தான் உங்களுக்கு சொன்னார், 2016 உலகத்துக்கு சொன்னார். நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க, போதை விட்டுருங்கிறீங்க ஆனால் கிடைக்கும்ங்கிறீங்க. இது ரொம்ப அநியாயமான, அதாவதுங்க உங்கள் பர்ஸெல்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க, ஏகப்பட்ட பிட் பாக்கெட்ஸ் பஸ்ஸில் இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு வேலையை தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு நான் எடுத்து பேசலாம்.